கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன மேட்டர் அப்படின்னா, ஐசிசி அண்டர் 19 உமன் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. மதுரையை சேர்ந்த கமலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்க போய் விளையாண்டு 2-15 நினைக்கிறேன் சூப்பரா ஆடி இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஃபைனல்ல பெருசா ஆட முடியல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா. பட் ஆனா சூப்பராகவே அந்த இந்தியன் டீம் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க மலேசியால. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கான மேட்சுக்குள்ள போயிடலாம். இந்தியா இங்கிலாந்தோட 5th T20 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடந்துச்சு. எஸ், டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் என்ன சொன்னார்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம், நாங்க 11 பேர் விளையாட போறோம், பிளஸ் எங்கள்கிட்ட ஒரு 4 இம்பாக்ட் சப் இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு ஃபன்னியா போனாரு. பவுலிங் அப்படிங்கிறப்பே வந்து சரி ஓகே, வாங்கடே ஒரு நல்ல பிச்சு, ஒரு 200+ வரும். ஏன்னா இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து 200+, நிறைய கிரவுண்ட்ல பேசியிருக்கோம். பட் ஆனா இங்க வந்துடும், கிரௌடு ஃபுல் பேக்கடா இருந்தாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. நேற்று இந்த நவன் அவார்ட்ஸ் வேற நடந்துச்சு, அதை பார்க்க வந்த நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். அதை முதல் பால்லையே ஆரம்பிச்சு வச்சாரு சஞ்சு சாம்சன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு ஆர்ச்சரை. ஓகேப்பா, இந்த பிச்சு எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த ஓவர் ஃபுல்லாவே அவர் நல்லா ஆடி 16 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. வழக்கம் போல அந்த ஷார்ட் பால் போட்டு அவர் அவுட் ஆக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு சைடு விளையாண்டாருங்க அபிஷேக் சர்மா. இந்த மேட்சை யாரெல்லாம் நேர்ல பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே செம ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடிச்சு நொறுக்கி எறிஞ்சிட்டாரு. 54 பால்ல 135 ரன், 7 4 13 6 அப்படின்ட்டு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல இங்கிலாந்து பவுலர்ஸ்னால. எல்லாரையும் கண்டமேனிக்கு அடிச்சாரு. அதில் ரஷீத் போட்டாலும் சரி, ஆர்ச்சர் போட்டாலும் சரி, நான் ஒரே மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் அட்டாக் பண்ண போனாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொன்னதுதான், இங்க லைட்டா டச் ஆன் பண்ணிட்டு போறேன். இவருக்குலாம் எப்படின்னா ஒரு 14 மேட்ச் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டா அதுல கண்டிப்பா 6 மேட்ச் இது மாதிரி தான் ஆடுவாரு. மீதி வந்து ஒரு 8 மேட்ச் வந்து அவர் வந்து நல்லா ஆட மாட்டாரு. பட் அதுக்காக அவரை டிராப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரோட கேமே இதுதான். வேற மாதிரி அடிச்சாருங்க. சீரியஸ்லி SRH பண்ண சூப்பரான ஒரு விஷயம் இவர் ஓபனரா இறக்கி விட்டது. ஏன்னா இவர் அண்டர் 19 விளையாண்ட காலகட்டத்தில் நம்பர் 6 நம்பர் 7 பேட்ஸ்மேனு. ஃபர்ஸ்ட்மே SRHல அங்க தான் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஆனா என்னமோ எப்படியோ மேல ட்ரை பண்ணாங்க. இப்போ அவர் இந்தியாவுக்கே ஒரு ஓபனரா அமைஞ்சிட்டாரு. செம்ம கேம் அபிஷேக் சர்மாட்டேந்து, இம்ப்ரெசிவ் கேம், எல்லாரையுமே சூப்பரா ஆச்சரியப்படுத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். வேற மாதிரி ஒரு பிளே. திலக் வர்மாவும் டீசெண்டா ஆடினாரு. சூரியகுமார் யாதவ் மீண்டும் ஒரு ஃபெயிலியர். இடையில சிவம் டூபே பயங்கரமா அடிச்சாருங்க. 13 பால்ல 30 ரன், 3 4 2 6 அவர் ஒரு 230 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போனாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொற்ப ரன்கள் தான். பிகாஸ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 247 போயிருச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்கோர் 300 தாண்டற நிலைமையில இருந்துச்சு. ஆனா ரிங்கு, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர், சூரியகுமார் யாதவ் இவங்க யாருமே பெருசா விளையாடல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஒரு 247 அப்படின்னே இருந்துச்சு. இன்கேஸ் இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிருந்தாருன்னா கேம் வேற மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எஸ், அதுக்கு அடுத்தபடியா 248 அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்க விளையாட வந்தாங்க இங்கிலாந்து டீம். சால்ட் ஆரம்பத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சீரீஸ் பெருசா அவர் வந்து ஃபார்ம்ல இல்ல. பட் ஸ்டில் அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. 2 ஓவர் அவர் தான் அடிச்சாரு. அதுல ஒரு சில டாட் பால், ஒரு சில 6, ஒரு சில 4 போனுச்சு. மூணாவது ஒரு டக்கட் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு சமி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 7 ரன்னுக்கு அவுட், ஹாரி ப்ரூக் ஒரு 2 ரன்னுக்கு அவுட், லிவிங்ஸ்டோன் ஒரு 9 ரன்னுக்கு அவுட், ஜாக்கோ பெத்தல் ஒரு 10 ரன்ல அவுட், அப்புறம் பிரைடன் காஸ் அவர் வந்து ஒரு 3 ரன்ல அவுட். எஸ், கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், சமி 3 விக்கெட், சிவம் டூபே, அபிஷேக் சர்மா தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரவி பிஷ்னாய் ஒரு ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பவுலிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 97 ரன் இருக்கிறப்போ இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பட் அவங்க கேம் சிம்பிளா ஒரே மாதிரி தாங்க. 247 சேஸ் பண்ணணும், நம்ம போயிட்டு என்ன தொட்டிக்கிட்டு இருக்கிறது, அடிச்சு பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பாலையுமே அவங்க அடிக்க தான் நினைச்சாங்க. எஸ், அவங்களுக்கு இப்படி விக்கெட் விழுங்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணாங்க. 247 இந்தியா அடிச்சிருந்தாங்களா, கிட்டத்தட்ட 150 ரன் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆப்வியஸ்லி இந்த சீரீஸை முன்னாடியே கை பத்திட்டாங்க தான். பட் இந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாங்கடே மாதிரி பிச்சில் என்ன மாதிரி ஆட போறாங்க அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எஸ், சீரியஸா வந்து இப்போ இருக்கிறதுல இந்தியா வந்து T20 சைட்ல பயங்கரமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் ஆனாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஒன்னு இந்த சூரியகுமார், இன்னொன்னு இந்த சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேரோட ஃபார்ம்.
மற்றபடி பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சே போகிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரிங்கு சிங்கும் பெருசாக அவருக்கான கேம் டைமும் கிடைக்கிறப்பையும் அவர் விளையாட மாட்டேங்கிறாரு. அண்ட் சிவம் துபைக்கு இனிமேல் தொடர்ந்து எப்படி சான்சஸ் கொடுக்க போகிறாங்க, இது நிறைய விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் IPL அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இனிமேல் ஒரு T20 சீரிஸ் வரும். ஈவன் தோ அடுத்த வருஷம் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் நடக்க போது அதுக்கான பில்டப்பாக தான் இது எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. பாப்பம் வெயிட் பண்ணி இது எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சேனலோட அப்டேட்டையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி IPL பற்றின வீடியோஸ் டெய்லி மேக்ஸிமம் 2 வரைக்கும் நான் போடுறேன். அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பா ஃப்ரம் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.